பேக் டு டிவிடி அபிஷியல் கேபர். நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட முதல் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 1000 தாண்ட போகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கேமில் வந்து ஜிஎம்எம் அந்த கேம் பற்றி நாம் பேச போகிறோம். முதல்ல அந்த கேம் இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். ஜிஎம்எம்னா கிராணி தான், அது ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்டால் கொடுத்துருக்கோம், ப்ளே கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. லாகின் பண்ணிடலாம் கூகுள் ஐடியா. லாகின் ஆகிட்டு ப்ளே கொடுத்துக்கலாம். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட நேம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த நேம் வந்து ஈஸியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பேரை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த ரூம்குள்ளே வர முடியும். அதோட ஈஸியாக போட்டுக்கோங்க. நான் சும்மா ஜெகன் போட்டிருக்கேன். ப்ளே கொடுத்துருக்கோம். லோடிங் ஆகிடுது. பீச்சஸ் வந்து பயமாக தான் இருக்குது. டே 1 போட்டாங்க. நல்லா நடக்க போய் அதனால் வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ தான் கேம் ஆரம்பிக்குது. இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது காரை ஸ்கிப் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம மெயின் டோர் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். அதை பொறுத்த கிராணி அங்கே போகுது. சரி விடுங்க, நம்ம கிராணி இப்போ போகிறதில்ல. கன் ஒரு பாட்டு இருந்துச்சு. கிராணி சீக்கிரமாக ஃபாலோ ஊற்றுறாங்க பொழுது கன்பதை எடுத்துப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போடுவாங்க. எதுவுமே இல்லை. இது வந்து அந்த காரோட இன்ஜினு நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. புக் இதோ இருக்குது. கிராண்டியோட மாமியார் ஏற்றிட்டு வந்ததான். இது எதுவுமே இல்லை. இல்லை சூப்பர். ஜனவரி 2 போட்டோ கொடுத்துச்சு. கொஞ்சம் வந்து கிராண்டி சீமா பால் ஊற்றிடுவோம் பொழுது. இந்த பாட்டு திரும்பி நம்ம கிலோ போட்டுக்கலாம். கண்டுக்கலாம். எதுவுமே இல்லைங்க. இங்கே போகவும் சத்தம் வருது. இன்னொரு போடவும் சத்தம் வரல. சத்தம் வந்துச்சு. ஆளக்காணும் கிராண்டி ஆளக்காணும். இங்கே வந்து பார்க்குறேன். இது சுத்தம் கொஞ்சம் ஃபோன் தெரியுது. பார்க்குறேன் இது போட்டுட்டு மேலே போயிட்டு ஜனல் அடுத்த பாட்டு எங்கே இருக்குன்னு தேடுவோம். எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. இது வரைக்கும் ஜனல் 2வது பாட்டு எடுத்துப்பாரு. இது வரைக்கும் பண்ணால் காக்கா போட்டு ஓகே. காக்கா போட்டு நம்ம வந்து கீழே உள்ள லெவல்ஸ் நம்ம அப்லோட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிராண்டி கதையை முடிக்கலாம். தெரியும் தெரியல. கிராணி இதுக்குள்ளே போனால் மறுபடியும் கிராணி இந்த இடத்துல வர வச்சுப்போம். பக்கமே வரல. முடிக்க விடுவோம். மொத்தம் வந்துச்சு. இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எடுத்துப்போம். இந்த பாட்டாக இதுக்கு வந்து இதை செட் பண்ணுறதுக்கு விடிஞ்சிடும். இது சூப்பர் வெப்பனுக்கு கொஞ்சம் வந்து கிராணிக்கு சீக்கிரமாக பால் ஊற்றிடுவோம். நல்லா போய்ட்டு வெப்பனுக்கு எடுப்போம். அதுக்கு மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்களா, இந்த இடத்துல சவுண்டு கேட்டால் கிராண்ட் இப்படி வரும்.
நம்ம அப்போ பின்னாடி வழியாக போயிட்டு அந்த வெப்பன் கீ போட்டு கன் எடுக்கலாம். அதுக்கு தான் கிராணி பேருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது கிராணி. நம்மளை பார்த்துச்சு. ஐயோ நீங்கள் எங்கே ஒரு மீட் பண்ணல. திரும்ப அதே பிளான் சக்ஸஸ் பண்ணுங்க. போடு இன்னொரு வாட்டி போடு, இன்னொரு வாட்டி போடு, இன்னொரு வாட்டி போடு, இன்னொரு வாட்டி போடு. போட்டாச்சு, 2 வாட்டி போட்டாச்சு. ஒரு 5 வாட்டி போடலாம். கிராணி இப்போதைக்கு வரதில்லை. போயிடுச்சு. இப்போ சேர்த்துப்போம். கிராணி எங்கே வந்து பார்ப்போம். போவோம். அப்படி போவோம். சிக்கன் எதாச்சும் கிராணி குத்தி நல்ல வேலை. அப்பா ரொம்ப கணிச்சிருச்சு. இப்போ அந்த மைக்கை சேர்த்துப்போம். என்னது? ஐயோ 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 வந்துடுச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? அங்கே ஏதோ மின்னுது, என்னென்னு பார்க்கலாம். நல்ல வேலை புது கட்டாக போட்டுச்சு. சூப்பர். ஸ்பேனர் கிடச்சிச்சு. ஓ ஸ்பேனர் என்னது இது? ஐயோ ஸ்க்ரூ ட்ரைவர் அது. சரி மறுபடியும் 2 தான் வரதுக்குள்ளே போடுவோம். இன்னும் முக்கியம் ஸ்க்ரூ ட்ரைவர், அதை எடுத்துப்போம். இதுக்குள்ளே போட்டுப்போம். காக்கா ஃபுட்டோட போய்ப்போம். மறுபடியும் நான் செக் பண்ணி பார்ப்பேன் என்ன இருக்குதுன்னு. ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. மேலே இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. அவன்லேயும் எதுவுமே இல்லை. கபோர்ட்லேயும் ஒன்றுமே இல்லை. இந்த ட்ராவில் ப்ளே ஹவுஸ் கீ நம்ம தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ இருந்தால் அதுலேயும் எதுவுமே இல்லை. சரி காக்கா ஃபுட் போட்டு பார்ப்போம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். காக்கா ஃபுட் போட்டால் இது வெப்பன் கீன்ற பாருங்க. ப்ளே ஹவுஸ் கீயோட பாட்டு அது. இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம இப்போ வந்து மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பில் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. கன் செட் பண்ணலாம். கிராண்ட் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஸ்பேனர் இருக்குது. வேறு மாற்றி சொல்ல பாருங்கள். அது பேர் வந்து கட்டிங் பிளேடு இருக்குது. இது இந்த மெயின் டோர் ரொம்ப முக்கியமானது. இது இங்கே போட்டுட்டு இந்த கனவு மூவ் பாட்டு எங்கே போச்சு? அது இருக்குது. எடுத்துப்போம். அதை இப்போ கிராணி போட்டது கிராணி வந்துருக்குண்ணா. இந்த செத்து போகிற கிராணி ஒன்று வந்திருக்காது. இதுனா இதான் உட்காராக இருக்கும். டக்குன்னு வந்து வச்சு சாக வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆம் லோட் பண்ணிக்கலாம். அது ஆம் உள்ள புல்லட் ஆச்சு. ஓகே ஃப்ரீ ஃபயர் ஆடணும். உலகத்தில் புல்லட் வந்துட்டேன். அதை கண்டுக்காதீங்க. இது என்ன சொல்கிறது? கிராணி போடு. இன்னும் 120 நிமிஷம் சேதனை இருக்கு. கிராணி இந்த லோட் பண்ணிப்போம். இது என்னது? கிராணிக்கு ட்ராப் வைக்குமா? இருங்க வாங்க. கிராணிக்கே ட்ராப் வைக்கிற முதல் ஆள் நம்ம தான். கிராணி நம்மளுக்கு ட்ராப் வைக்கும். வாக்கு முதல்ல கிராணிக்கு நம்ம ட்ராப் வைப்போம். எதுவுமே இல்லை. ரிமோட் இருக்குது. சரி ஓகே. இந்த ரூம் வந்துட்டோம். என்ன தர்றா? சரி அச்சு பார்த்தா தெரியும். போடு கும் ராச்சி ஓப்பன் ஆகி சூப்பர் சுற்றிக்கிட்டு இதான் ட்ராப்பு. இது எத்தனை பேர் ஒன்றால அதை ப்ளேஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இடத்துல போடுங்க. அப்போ தான் கிராணி அப்பப்போ நம்ம சவுண்டு போட்டு வர வைக்க முடியும். இது செத்து இது பிறகு நல்லா போச்சு. ஐயோ இது இருக்குது. நடுவில் பொண்ணு நடுவில் பொண்ணு இங்கே தான் போயிருக்கு. இந்த நடுவில் பொண்ணு அவளுக்கு கற்று செட் ஆகிடுச்சு.
சுற்றி எத்தனை வரும். இந்த மெயின் டோர் எஸ்கேப்புக்கு ரெண்டாவது சுற்றி முக்கியமாக தேவை. 3 விஷயம் தேவை. ஒன்று வந்து ரெட் கீ, இன்னொரு ப்ளூ கீ, அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடு, அப்புறம் சுற்றி. சூப்பர். சொல்ல போதே ப்ளூ கீ கிடச்சிச்சு நம்மளுக்கு. இன்னும் ஒரு பொருள் தான் கிடைக்கணும். அந்த ரெட் கீ மட்டும் கிடச்சா முடிஞ்சிச்சு. அதுக்கு மட்டும் நம்ம வந்து கிராணியோட புருஷனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த கிராணியோட மாமியார் ஏற்படணும். கிராணியோட மாமியார் ஏற்படுறதுக்கு இங்கே ஒரு சீக்கிரம் ப்ளேஸ் இருக்குது. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது தெரியா, இதை போட்டு விடுங்க. போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு இங்கே பாருங்கள் கிராணி மாமியார் போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணி வச்சு கிராணி மாமி புக் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம கிராணி ரெடி ஆடலாம். அதான் பண்ண முடியும் நம்மளால். அதுமாதிரி நம்ம சுற்றி எடுத்துப்போம். முதல்ல கண்ணா சுற்றியா சுற்றி எடுத்துப்போம். தப்பு கிராணி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆர்டர் பொண்ணு பற்றி கிராணி வச்சுட்டு நிமிஷத்தில் நான் வச்சு ட்ராஃபிக் கழிக்கிறா. சரி போட ஒன்று போட்ட வச்சு சுற்றி ரெடியாக வச்சு பண்ணி வச்சுக்கிது. கிராணி வரல வந்துரு கொஞ்சம் சத்து கட்ட மாதிரி இது என்னன்னு பார்ப்போம். இங்கே இருக்குது காக்கா ஃபுட்டு. சூப்பருங்க, கிராணி செத்துச்சு. இது எடுத்துப்போம். கிராணியோட புருஷனை பார்க்க போகிறோம். இப்போது கணவரை பார்க்க போகிறோம். ஏதோ கணவர் ரூமு பார்த்தீங்களா. கிராணி எவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா. கணவர் அண்டர்கிரவுண்டில் பூட்டி வச்சுக்கிட்டு அவ்வளோ மோசமான ஆள். கிராணி எவ்வளோ மோசமான கிராணியோட ஹஸ்பண்ட் எவ்வளோ மோசமாக இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் கொண்டு காமிங்க. கிராணிக்கு நம்ம ட்ராப் வச்சா கிராணி நம்மளுக்கே ட்ராப் வச்சிச்சு பார்த்தீங்களா. ஐயோ அப்பா ஒன்று வச்சு ஜோலியா இந்த கீ எடுத்தாச்சு. இதான் கிராணியோட அதாவது கிராணியோட அது என்னது ஹஸ்பண்டோட ரூம் கீ. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். உள்ளே போட்டாச்சு, இது பண்ணிச்சு, உள்ளே போயாச்சு. கிராணியோட சமாளிச்சிடலாம். கிராணியோட ஹஸ்பண்டை சமாளி ரொம்ப கஷ்டம். கிராணியாக 2 கால் நடக்கும். இவர் எத்தனை கால் நடப்பாரு தெரியல. எத்தனை கால் வச்சுருக்காரு இவர். இப்போ 3 ரெக்கி மட்டும் கிடச்சா டோர் எஸ்கேப்பு. இப்போ போகிறாரு பார்த்தீங்களா. அவ்வளோ இதில் இருந்தாலும் போகிறாரு பாருங்க. இவருக்கு தெரியாமல் போகணும். இது போகிறாரு. சீரம் சொல்லுங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்தாச்சு. ஓப்பன் வா ஒரு நமக்கு கீ கிடச்சிச்சு. அவ்வளோதான், எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறது தான் ஒரே வேலை. அதை போகிறது பற்றியா கிராணியோட இது எப்படி சொல்கிறது, கிராணியோட ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு அவங்க பார்க்கவே கூடாது. பயமாவது பாத்ரூமா. கடவுளே சூப்பருங்க, பார்த்துச்சு. இது ஒழிஞ்சிப்போம். எப்பயும் பார்க்குது. சுற்றி வச்சிருமோ. வெளியே போகலாம். இன்னும் எப்படி வருது சுற்றி போகலாம். திரும்பி போனால் தீங்கு வருதுங்க. இந்தாடி இது வரட்டும். வந்துச்சு. ஓடு அச்சமில்லை ஓடு. இது வந்தாச்சு. அப்பா ஒரு வெள்ளைய தூரம் வந்தாச்சு. இவ்வளோ பூந்து இன்னும் சந்தேகத்தில் வந்துட்டோம். சூப்பர். இங்கே தான் கார்டு ஷெட் இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு.
நல்லா கண்டுபிடிச்சிக்கோங்க. முதல்ல வந்து ரெட் கீ, அப்புறம் ப்ளூ கீ, அப்புறம் கட்டிங் பிளேடு, அப்புறம் சுத்தி 4 விஷயம் எல்லாமே இருக்காது. செக் பண்ணிப்போம். சூப்பர். இந்த கேப்பில் கிராணி சிட்டிச்சு வந்து முதல்ல கட்டிங் பிளேடு எடுத்துன்னு இங்கே இருக்கும். லைட்டாக இப்படி தள்ளி விழுந்துடும். அந்த ப்ளூ ஒயர் கட் பண்ணி விடுவோம். அப்புறம் இது கட்டிங் பிளேடு எடுத்துகிட்டு மேலே போங்க. திரும்பி இங்கே ஒரு ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா கட்டிங் பிளேடு வேலை முடிஞ்சிச்சு. இங்கே தூக்கி போட்டுருவோம். அடுத்தது சுற்றி எடுத்துக்கோங்க. மேலே போங்க. இந்த 2 கட்டை தான் இங்கே கட்டு முடிஞ்சிச்சு. இது கட்டு இப்போ சுற்றி வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த ப்ளூ கீ எங்கள் மாட்டிக்கிட்டு வந்துருமா? சூப்பர். ப்ளூ கீ வந்துச்சு. இந்த ப்ளூ கீ இந்த பொருளில் போட்டால் அது ஓப்பன் ஆகும். ப்ளூ கீ வேலையும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ரெட் கீ எடுத்துக்கோ. மேலே போ. இங்கே இந்த லாக்கா இல்லையா? இது இந்த லாக்கா ஒன்லி திருவாலியா நம்ம கிராணி, அதாவது GMM கிராணி கேமோட ஃபர்ஸ்ட் மெயின் டோர் எஸ்கேப் ஆகிட்டோம். அதுக்கு இது இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போடுங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு ஓடிபியாக வரும். ஓடிபின்றதாங்க நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போடுவாங்க. பாய்.